நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் இயற்பியல் பிற தகவல்கள். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மின் நிலையங்கள் பார்த்திங்கன்னா, மின் நிலையங்கள் வகைகள் அதோட இடங்கள். சரியா? அனல் மின் நிலையங்கள் எங்கே இருக்குது பார்த்தா நெய்வேலி கடலூரில் இருக்குது, அப்புறம் எண்ணூர் திருவள்ளூர். ஓகேவா? நீர்மின் நிலையங்கள் பார்த்தா மேட்டூர் அதாவது சேலமில் இருக்குது, பாபநாசம் திருநெல்வேலி. அதுக்கப்புறம் அணுமின் நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கல்பாக்கம் காஞ்சிபுரம் கூடங்குளம் திருநெல்வேலியில் இருக்குது. காற்றாலை மின் நிலையங்கள் பார்த்திங்கன்னா ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம், கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம். எஸ்ஏ அலகுமுறையின் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன்னு பார்த்தா 7. அது என்னெல்லாம் பார்த்தா நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. அப்போ நீளத்தின் எஸ்ஏ அலகு தானே. நீளம் அதோட அடிப்படை அலகு மீட்டர், நிறைனா கிலோகிராம், நேரம்னா வினாடி, வெப்பநிலைனா கெல்வின், மின்னோட்டனா ஆம்பியர், பொருளின் அளவுனா மோல், ஒளிச்செறிவுனா கேண்டிலா. திரவ வாயு பொருட்களின் அடர்த்தி என்னன்னு பார்க்கலாம். வாயு அதோட பொருள் என்னன்னு பார்த்தா காற்று, அதோட அடர்த்தி 1.2. திரவம்ல என்னெல்லாம் வரும்னா மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் வரும். மண்ணெண்ணெயோட அடர்த்தி 800, நீரோட அடர்த்தி 1000, பாதரசத்தினோட அடர்த்தி 13600. திண்மம் பார்த்திங்கன்னா மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம். மரமில் 770 அடர்த்தி, அலுமினியமில் 2700 அடர்த்தி, இரும்பில் 7800, தாமிரமில் 8900, வெள்ளியில் 10500, தங்கமில் 19300. பாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் அளவீடுகளுக்கு சில பொருட்களின் வெப்பநிலை என்னன்னு பார்க்கலாம். வெப்பநிலை நீரின் கொதிநிலை செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ். அதே இது பாரன்ஹீட்டில் பார்த்திங்கன்னா 212 ஃபாரன்ஹீட். கெல்வினில் பார்த்திங்கன்னா 373.15. நீரின் உறைநிலை பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் 32 ஃபாரன்ஹீட். கெல்வின் பார்த்திங்கன்னா 273.15. மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸில் 37, பாரன்ஹீட்டில் 98.6, கெல்வினில் 310.15. அறை வெப்பநிலையில் சராசரி 72 செல்சியஸ் 23 டிகிரி ஃபாரன்ஹீட், அதுக்கப்புறம் 296.15 கெல்வின். அதுக்கப்புறவு அலகுகளுக்கான முன்னீடுகள் பார்க்கலாம். இது 10 மடங்கு, இது முன்னீடு, இது குறியீடு. இது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸில் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வரும். டிஎன்யூஎஸ்ஆர்பினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10^15 அப்படின்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட குறியீடு என்ன? பி. 10^12னா டெரா, அதோட குறியீடு டி. 10^9னா ஜிஹா, அதோட குறியீடு ஜி. 10^6னா மெகா, அதோட குறியீடு எம். 10^3 அப்படின்னா கிலோ, அதனோட குறியீடு கே. 10^2னா ஹெக்டா, அதோட குறியீடு ஹச்சி. 10^1 அப்படின்னா டெக்கா, இதோட குறியீடு டிஏ. 10^-1னா டெசி, அதனோட குறியீடு டி. 10^-2னா சென்டி, அதோட குறியீடு சி. 10^-3னா மில்லி, அதோட குறியீடு எம். 10^-6னா மைக்ரோ. 10^-9 நானோ என். 10^-12 பிக்கோ பி. 10^-15 பெம்டோ எஃப். அதுக்கடுத்து பொதுவான பொருட்களுக்கான தன்வெப்ப ஏற்புத்திறன் பார்க்கலாம். பொருள் தன்வெப்ப ஏற்புத்திறன் பார்க்க போகிறோம். காரியத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 130, பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 139, பித்தளையோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 380, துத்தநாகத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 391, தாமிரத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 399, இரும்போட தன்வெப்ப ஏற்புத்திறன் 483, கண்ணாடி கடினமாக இருக்கும், அதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 504, அலுமினியத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 882, மண்ணெண்ணெயோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 2100, பனிக்கட்டியோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 2100, கடல் நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 3900, நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 4180. இதெல்லாம் முக்கியமான அளவீடுகள். அதுக்கப்புறம் தன்வெப்ப ஏற்புத்திறன், இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கூட எழுதிக்கோங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் பார்க்க போகிறது கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன் என்ன. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கதிரியக்க ஐசோடோப்பு அதோட பயன்கள் பார்க்கலாம். கதிரியக்க ஐசோடோப்பு பாஸ்பரஸ் வந்து B32 பயிர் உற்பத்தி அதிகரிக்க, பூச்சி ஒட்டுண்ணி உயிரினங்களை அழிக்க, வேளாண் பொருட்களை பாதுகாக்க தான் கதிரியக்க பாஸ்பரஸ் B32 வந்து பயன்படுத்துகிறாங்க கதிரியக்க ஐசோடோப்பா. கதிரியக்க சோடியம் 24 வந்து Na24 இதயத்தை சீராக்க செயல்பட வைக்கும். அதாவது சோடியம் 24 இதயத்தை சீராக்க செயல்படும். கதிரியக்க அயோடின் 131 முன்கழுத்து கலலை. அயோடினாலே தெரியும் உப்பு, முன்கழுத்து கலலை. அதுக்கப்புறம் கதிரியக்க இரும்பு 59 Feனா இரும்போட குறியீடு. இரத்த சோகையை குணப்படுத்த இரும்பு. கதிரியக்க பாஸ்பரஸ் தோல் நோய் சிகிச்சை. கதிரியக்க கோபால்ட் 60 தோல் புற்றுநோயை குணப்படுத்த. கதிரியக்க தங்கம் 198 தோல் புற்றுநோயை குணப்படுத்த. கலிபோர்னியம் வானூர்திகளில் சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளனவா என கண்டறியதுக்கு. அதுக்கப்புறம் அமர்சியம் 241 தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுத்தப்படுகிறது. கதிரியக்க கார்பன் தொல்லியல் துறையில் வயது கணிப்பு. கார்பனாலே தெரியும் வயதை தான் கண்டுபிடிக்க பயன்படுத்துவாங்கன்னு. அதுக்கடுத்து அணுக்கரு உலையின் முதன்மையான பாகங்கள் பார்க்கலாம். இப்போ எரிபொருள் வந்து இதோட பயன் எப்படி இருக்கும், அணுக்கரு பிளவிற்கு உட்படும் போது அதோட பயன் வந்து இருக்கும். பொருட்கள் பார்த்திங்கன்னா யுரேனியம். அதுக்கப்புறம் தனிப்பான்கள் பார்த்திங்கன்னா உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பது. உயர்ந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை வந்து குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பது தான் இதோட இது. பொருள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃபைட்டும் கனநீரும். அதுக்கப்புறவு கட்டுப்படுத்தும் களி பார்த்திங்கன்னா தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துது. பொருள் பார்த்திங்கன்னா போரான் காட்மியம். அதுக்கப்புறம் குளிர்விப்பான் பார்த்திங்கன்னா அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீர், காற்று, ஹீலியம். அதுக்கப்புறம் தடுப்பு சுவர் பார்த்திங்கன்னா அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புற சூழலில் பரவலாக தடுக்கும். அதோட பொருட்கள் பார்த்திங்கன்னா காரியம். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தேசிய பூங்கா பார்க்கலாம். கிண்டி தேசிய பூங்கா அது எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா அது இடம் வந்து ராமநாதபுரம். நிறுவப்பட்ட ஆண்டு 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா அது எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 1989. முதுமலை தேசிய பூங்கா அது நீலகிரியில் இருக்குது 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி 1990. அதுக்கப்புறவு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய வனவிலங்கு தேசிய சரணாலயங்கள் சொல்கிறேன். மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனியில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 2016. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1991. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது 1976. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1988. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் 1936. இந்தியாவில் உயிர்கோள இருப்பு பார்த்திங்கன்னா உயிர்கோளத்தின் பெயர் அதோட யூனியன் பிரதேசம் இல்லட்டா மாநிலம் பார்க்கலாம். நந்தா தேவி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நோக் ரெக் வந்து மேகாலயாவில் இருக்குது. மனாஸுங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது. சுந்தர்பான்ஸுங்கிறது மேற்கு வங்கம். மன்னார் வளைகுடா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. நீலகிரியும் தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. நிக்கோபார் தீவு மற்றும் சிமிபால் வந்து அந்தமானில் இருக்குது. இப்போ ரத்தத்தில் காணப்படக்கூடிய ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடிகள் பிளாஸ்மானா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஏங்கிற ரத்தம் வந்து யார் மூலிமா பெறலாம், அவங்ககிட்டருந்து பெறக்கூடாதுன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதான் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இரத்த வகை இப்போ ஏயா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க ஆன்டிஜன் வந்து ஏ தான். அப்போ பிளாஸ்மாவின் ஆன்டிபாடி என்னவாக இருக்கும், பியாக இருக்கும். அப்போ அவங்க யார்கிட்டருந்து வழங்கலாம் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஏபிகிட்டேருந்து வழங்கலாம். ஆனால் யாரிடமிருந்து பெறலான்னு பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஓ. இவங்க வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னா ஏ மற்றும் ஏபிக்கு கொடுக்கலாம். ஆனால் இவங்க யார்கிட்டருந்து பெறலான்னா ஏ மற்றும் ஓட்டேருந்து பெறலாம். இப்போ பி பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குங்க. ஆன்டிஜன் வந்து பியாக இருக்கும். இப்போ ஆன்டி வந்து ஏயாக இருக்கும். அப்போ அவங்க யார் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பி மற்றும் ஏபிக்கு கொடுக்கலாம். ஆனால் யார்கிட்டருந்து பெறலான்னு பார்த்தீங்கன்னா பி மற்றும் ஓட்டேருந்து பெறலாம். அப்புறம் ரத்த வகை ஏபியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆன்டிஜன் எப்படி இருக்கும், ஏ அண்ட் பியாக இருக்கும். பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது. யார்கிட்டருந்து வழங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வழங்கலாம். அதுக்கப்புறம் ஏபி மற்றும் ஏபி
மற்றும் O அனைவரிடமிருந்தும் இவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் O ஆன்டிஜன் வந்து இல்லை, ஆன்டி வந்து A அண்ட் B, அதுக்கப்புறம் ABO அனைவற்றமும் வழங்கலாம். இவங்க யாருக்கு O பாசிட்டிவ் உள்ளவங்க வந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்க பெறவங்க வந்து அவங்க ரத்த குரூப் மட்டும்தான் இவங்க வந்து பெற முடியும். மற்றவங்களுக்கு வந்து இவங்க கொடுக்கலாம், ஆனால் இவங்க வந்து பெற முடியாது. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் உயிரியலில் உள்ள டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வைட்டமின் குறைபாடு நோய் அறிகுறி, அப்புறம் வைட்டமின் நிறைந்துள்ள உணவுப் பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். உயிர் சத்து வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா வைட்டமின் ABCDEK ABCDEK தான். அதுக்கப்புறம் மிகுதியாக காணப்படுவது. இதில் குறைஞ்ச என்ன நோய் வரும், அதோட அறிகுறி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைட்டமின் A. வைட்டமின் A வந்து மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகளில் காணப்படுது. இதனோட வைட்டமின் A குறைஞ்சால் நமக்கு வந்து மாலைக்கண் நோய் ஏற்படும். நீங்கள் வந்து இதை வந்து மிகுதியாக காணப்படுவது வந்து படிச்சுக்க வேணாம், இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் வைட்டமின் A வந்து சத்து குறைபாட்டினால் வர நோய் வந்து மாலைக்கண் நோய், அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ வைட்டமின் A மாலைக்கண் நோய். அதுக்கப்புறம் வைட்டமின் B வந்து பெரிபெரி, வைட்டமின் C வந்து ஸ்கர்வி, வைட்டமின் D வந்து ரிக்கட்ஸ், வைட்டமின் E வந்து நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. வைட்டமின் K பலவீனமான எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம். இதெல்லாம் அவ்வளோவா தேவை, இந்த கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. வைட்டமின் A மாலைக்கண் நோய், வைட்டமின் B பெரிபெரி, வைட்டமின் C ஸ்கர்வி, வைட்டமின் D ரிக்கட்ஸ், வைட்டமின் E நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. வைட்டமின் K வந்து பலவீனமான எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம். இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவும் அதோட சிறப்பு பெயரும் கேட்பாங்க. மைட்டோகாண்ட்ரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம் அப்படி சொல்லி சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் பசுங்கணிகம் வந்து செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நுண்குமிழ்கள் வந்து சேமிப்பு கிடங்கு. அதுக்கப்புறம் உட்குழி நியூக்ளியஸ் வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம். அப்புறம் உட்கரு உரை நியூக்ளியஸ் உரை, உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படி சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த நடுவில் உள்ளது வந்து முக்கியமான பணிகள் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியன் என்னென்னா செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறது, அதான் மைட்டோகாண்ட்ரியோட பணி. பசுங்கணிகம் வந்து இதில் பச்சையம் என்ற நிறமி உள்ளது. இது சூரிய ஒளியை ஈர்த்து, அதாவது பச்சையம் இருக்கிறனால சூரிய ஒளியை ஈர்த்து அதுக்கு வந்து உணவு வந்து தயாரிச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நுண்குமிழ்கள் வந்து இது உணவு மற்றும் நீர் வேதிப்பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறது தான். இதிலே கொடுத்துட்டாங்க சேமிப்பு கிடங்குன்ட்டு, அப்போ அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். உட்கரு வந்து செல்லின் மூளையாக செயல்படுகிறது, அதான் மெயின் பாயிண்ட் தான் நியூக்ளியஸ்னால் உட்கரு, ஓகேவா? உட்கரு உரை அப்படின்னா நியூக்ளியஸ் உரை தான், அதோட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உரை தான் உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என்று அழைக்கப்படுது. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமானது மைட்டோகாண்ட்ரியானா செல்லின் ஆற்றல் மையம், பசுங்கணிகம்னா செல்லின் உணவு தொழிற்சாலை, நுண்குமிழ்கள்னா சேமிப்பு கிடங்கு, உட்கருனா செல்லின் கட்டுப்பாட்டு மையம், உட்கரு உரைனா உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. அதுக்கப்புறம் நாளமில்லா சுரப்பிகள் அதோட இருப்பிடம் எங்கன்னு சொல்லி இதில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். பிட்யூட்டரி சுரப்பி வந்து எங்கே காணப்படுது, மூளையோட அடிப்பகுதியில் தான் காணப்படுது பிட்யூட்டரி சுரப்பி. பீனியல் சுரப்பினா மூளையின் அடிப்பகுதியில் தான் இதுவும் காணப்படும். அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பி வந்து கழுத்தில் தெரியும். தைமஸ் வந்து மார்புக்கூடு, கணையம் வந்து வயிற்றோட அடிப்பகுதியில் காணப்படும். அட்ரினல் சுரப்பி வந்து சிறு சிறுநீரகத்தின் மேல் காணப்படும். இனப்பெருக்க உறுப்புகள் வந்து இடுப்பு குழியில் வந்து காணப்படும். இது வந்து பொதுப்பெயரும் அதோட அறிவியல் பெயர் கேட்பாங்க. போன டைமோ அதுக்கு முந்தின டைமோ வந்து நெல்லோட பைசம் சட்டைவம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான், இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மனிதன் வந்து என்ன சொல்லுவாங்க அறிவியல் பேரில், ஹோமோ செஃபியன்ஸ் சொல்லுவாங்க. வெங்காயம் வந்து அல்லியம் சட்டைவம், நெல்லுக்கு வந்து பைசம் சட்டைவம், ஓகேவா? எலிங்கிறது ரேட்டஸ், புறாங்கிறது கொலம்பா லிவியா, புளிய மரம் வந்து டெமரிண்டஸ் இண்டிகா, அதுக்கப்புறம் எலுமிச்சை வந்து சிட்ரஸ் அரண்டிபோசியா, அதுக்கப்புறம் வேப்ப மரம் வந்து அசாடி ரேக்டா இண்டிகா, அதுக்கப்புறம் தவளை வந்து ராணா ஹெக்ஸா டாக்டைல்டா, தவளை தான் பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து காக்கஸ் நியூசிபரா, நெல் இந்த இடத்துல ஒரைசா சட்டைவம், அதுக்கப்புறம் மீன் வந்து கட்லா, ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் சைனன்சிஸ், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஜிஸ்ஸிபர் ஆப்ஃபிசினஸ், அதுக்கப்புறம் பப்பாளி வந்து காரிகா பப்பாயா, பேரிச்சை வந்து ஃபோனிக்ஸ் டாக்ஸ்டைலிஃபெரா.
இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான தேசிய பூங்காக்கள் வந்து சொல்கிறேன். கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தா உத்தரகாண்ட். அது நிறுவப்பட்ட ஆண்டு 1936. அதுக்கப்புறம் துவா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. அதுக்கப்புறம் கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தா குஜராத்தில் இருக்க 1975. கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பான்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நட்பின் வெற்றி சேனல் வந்து வெற்றி பெற நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். நம் அனைவரின் நட்பு வெற்றி பெற நட்பின் வெற்றி சேனல் சார்பாக வெற்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.